நடித்த அந்த சீரியல் வந்து வந்ததால் டிவியில் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இதை வந்து நம்ம காவேரி விஜயும் பார்க்குறாங்க. பார்த்து அவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பரவாயில்ல, இந்த அளவு வந்து உங்கள் மாமா சூப்பராக வந்து நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பாராட்டுறாரு. எங்கள் மாமானா யார் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, காவேரி வீட்டுக்கு வராங்க. வந்தோடனே வந்து சரிங்க, நீங்கள் வீட்டுக்கு போங்க உள்ள, நான் யமுனாவை பார்த்துட்டு வந்துடுறேன். என்ன திடீர்னு? இல்லைங்க, நாளைக்கு அவளுக்கு எக்ஸாம் இருக்குல்ல, அதனால அவளுக்கு ஆல் த பெஸ்ட் சொல்லணும் அப்படின்னோடனே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவளுக்கு ஆல் த பெஸ்ட் சொன்னேன்னு சொல்லிவிடு அப்படின்றாரு. சரிங்க, நான் சொல்லிடுறேன், நீங்கள் கிளம்புங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, நம்ம காவேரி வந்து வீட்டுக்கு வராங்க. இங்கே எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. என்ன மாமா வந்து நடிக்கிறான்னு ரொம்ப சந்தோஷப்படுறீங்களா அப்படின்னோடனே, ஆமாடி, எங்களுக்கு இவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா, உன் அக்கா தான் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கா, இன்னும் மாமா வரலையா வீட்டுக்கு அப்படின்னோடனே வந்துட்டாரு அப்படி சொல்கிறாங்க. மாமா கங்க்ராட்ஸ் மாமான்னு சொல்லிட்டு பாராட்டுறாங்க. எல்லாருமே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. சரிம்மா யமுனா எங்க, அதை ஏண்டி கேட்குற, சாயந்தரத்துலேருந்து தலைவலின்னு சொல்லிட்டு இருக்கா, ஆனால் எதுவுமே பேச மாட்டேங்கிறா, தலைவலி அழுதுட்டான்னா பார்த்துக்கேன், அவ்வளோ தலைவலியா, அழுதாளா, என்ன சொல்கிறீங்க, நாளைக்கு எக்ஸாம் வச்சுக்கின்னு இன்றைக்கி வந்து அழுதுட்டுருக்காளா, ஆமாடி எக்ஸாம் பயம் போல் இருக்கு, அதனால தாண்டி ரொம்ப பயந்துட்டா, அவள் எப்படிமா பயப்படுவா, எவ்வளோ எக்ஸாம் அட்டன் பண்ணியிருக்காளே, தாண்டி எங்களுக்கும் புரியல அப்படின்னு. சரிம்மா நான் பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு யமுனா தேடி போகிறாங்க. யமுனா மனசு கஷ்டத்தோடு உட்காந்துருக்காங்க. உடனே வந்து பார்த்துட்டு அக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட்டி பிடிச்சிட்டு அழறாங்க. என்னடி ஆச்சு, ஏன் இப்படி அழற அப்படின்னோடனே, எக்ஸாம் பயம்னு சொல்கிறாங்க வீட்டில், உண்மையை சொல்லி என்ன நடந்தது அப்படின்னோடனே, அது வந்து கா அப்படி சொல்லிகிட்டே இருக்காங்க. இப்போ சொல்ல போறியே இல்லையே யமுனா, என்ன நடந்தது அப்படின்னோடனே, நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து யமுனா சொல்கிறாங்க. அதை கேட்டு வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க காவேரி. நீ என்ன சொல்கிற, எதுக்காக இப்போ போய் நீ பார்க்க போன நிவினை, இல்லைக்கா அவர்கிட்ட விசேஷ் வாங்கலாம் தான்க்கா போனேன், அவர் இப்படி சொல்லுவார் நினச்சி கூட பார்க்கலக்கா அப்படின்னோன்னா, அப்படி என்ன தாண்டி சொன்னார், என்கிட்ட ரொம்ப கோபமாக பேசினாருக்கா, வந்து இதுக்கப்புறம் வந்து என்னை மீட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டாரு, என்னை விரும்பலையாங்க்கா, அவர் வேற ஒருத்தரை விரும்புகிறாரா, நீ என்ன சொல்கிற, நிவின் வேற ஒருத்தரை லவ் பண்ணுறாரா, ஆமாக்கா, அதுதான் எனக்கு புரியலக்கா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, உடனே யாரை லவ் பண்ணுறாரா, அது வந்துக்கா சொல்ல போறியே பெல்லையா, அவர் என்ன சொன்னார் முழுசாக சொல்லு அப்படின்னோடனே, இந்த மாதிரி வந்து என் மனசில் காவேரி தான் இருக்கா, அவளுக்காக தான் நான் வெயிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நிவின் சொன்ன எல்லா விஷயத்தையும் வந்து சொல்கிறாங்க. அதை கேட்டு அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன ஆச்சு அவனுக்கு, ஏன் இப்படிலாம் பண்ணுறாரு அப்படின்னோடனே, அதாக்கா எனக்கும் புரியல, என்னை எப்படி இதை சொல்கிறதுன்னு தெரியல உங்ககிட்ட, எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நிவின் ஏன் இப்படி பண்ணுறாரு எனக்கு புரியலக்கா, என்னை வேணும் அவாய்ட் பண்ண தான் இப்படி பண்ணுறாருக்கா அப்படின்னோடனே, சரிடி நான் பேசிக்கிறேன், அதெல்லாம் நீ கவலைப்படாத, நிவினை உன் கூட சேர்த்து வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு, சொல்கிறது கேள்வி, இல்லைக்கா நிவின் எனக்கு கிடைக்க மாட்டார், இதுக்கப்புறம் நான் ஏங்கா எக்ஸாமில் வந்து பாஸ் பண்ணணும், இதுக்காக படிக்கணும், இங்கே பாரு நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது, நிவின்காக தான் அப்போ படிக்கிறியா நீ, நம்ம வீட்டுக்காகவும் நம்ம கஷ்டத்துக்காகவும் நீ படிக்கலையா, இல்லைக்கா இருந்தாலும் இங்கே பார், ஒழுங்காக நாளைக்கு எக்ஸாம் வந்து எழுதி முடிக்கிற வேலையை பாரு, நிவின் தானே உனக்கு வேணும், நான் ஒன்று அவர் கூட சேர்த்து வைக்கிறது ஏன் பொறுப்பு, நான் முன்னாடியே சொல்லிட்டேன்ல, உனக்கு ப்ராமிஸ் பண்ணலை, ஒழுங்காக வந்து படிச்சுட்டு நாளைக்கு எக்ஸாம் எழுது, அப்புறம் அவ்வளோதான் சொல்லிட்டேன் அப்படின்னு. சரிக்கா நான் படிக்கிறேன் அப்படின்றாங்க. இங்கே பாரு நிவினை நான் சேர்த்து வைக்கிறேன் கன்ஃபார்ம், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஏன் நிவின் அப்படி சொன்னார், எல்லாம் இந்த விஜயால் தான் அப்படி சொல்லியிருக்காரு, விஜய் வந்து சும்மா இருந்தால் தானே ஏதாவது வந்து அவர்கிட்ட வந்து ஹோப் கொடுக்குற மாதிரி பேசியிருப்பார், அதனால தான் வந்து நிவின் வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்து யமுனா கிட்ட சொல்லியிருக்காரு, இதை இப்படியே விடவே கூடாது, இதை இப்படியே விட்டால் அவ்வளோதான், இன்னும் அது வளர்ந்து வந்து பெருசாகிடும், இந்த டைம்லேயே நான் இதை கட் பண்ணுறது தான் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க நம்ம காவேரி. உடனே காவேரி செம்ம டென்ஷனாக போகிறாங்க. என்னடி யமுனா கிட்ட பேசினியா அப்படின்னோடனே, பேசினம்மா அவள் படிப்பா, இப்போ பரவாயில்ல, என் தலைவலி ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றாங்க. எனக்கு என்னமோ அவன் மேலே சந்தேகமாகவே இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க. சரி விடுக்கா எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க காவேரி. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, கங்கா வந்து யமுனாவை பார்க்குறாங்க. யமுனா படிச்சுட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் ஏதோ பேசுகிறாங்க, ஆனால் என்னன்னு தான் சொல்ல மாட்டேங்கிறாங்க, கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க நம்ம கங்கா.